அடுத்தது ஆண்டாள்ஜி வாசிக்கிறீங்களா? எஸ் ஜி, எஸ் ஜி. அந்த தமிழ் கூட படிக்கணுமா ஜி? இல்ல, இங்கிலீஷ் அந்த சம்ஸ்கிருதம் மட்டும் வாசிச்சா போதும். ஓகே ஜி. संस्कृत भाषा संसारस्य सर्वासु भाषासु प्राचीनतमा अस्ति. வெரி குட். அப்புறமா மீனிங் படிக்க வேண்டாமா ஜி? படிக்கலாம். மீனிங் படிக்கலாமா? கண்டிப்பா படிக்கலாம். संस्कृत भाषा संसारस्य सर्वासु भाषासु प्राचीनतमा अस्ति. சம்ஸ்கிருத மொழி உலகிலுள்ள அனைத்து மொழிகளை விட பழமையானது. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் படிங்க. ஏஷா தேவவாணி அபி கத்யந்தி. ஏஷா தேவவாணி அபி கத்யந்தே. இம்மொழி இறைவனின் மொழி என்று கூறப்படுகிறது. வெரி குட். அடுத்தது படிங்கம்மா. இயம் பாஷா பங்களா பஞ்சாபி குஜராத்தி மராட்டி பிரபூதினாம் அநேகாஷாம் भारतीय भाषायां जननी अस्ति. इयं भाषा बंगला पंजाबी गुजराती मराठी प्रभूतानाम् अनेकाशां भारतीय भाषायां जननी अस्ति. இம்மொழி வங்காளம், பஞ்சாப், குஜராத், மராட்டி போன்ற மொழிகளை போல் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிறது. இந்த இடத்துல பாஷா யாம்னு இருக்குல்ல, இது பாஷா நாம்னு வரணும். சரியா? இது தப்பா இருக்கு. ஓகேவா? பாஷா நாம். ஓகே. நல்லா படிச்சுக்கோமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். அடுத்தது ரேகா பார்சாரதிமா. எஸ் ஜி. अस्याः भाषायाः साहित्यम् अपि विशालं समृद्धं प्राचीनतमम् अस्ति. அது தமமம் இல்ல, தமம் தான் இருக்கும். தமம் अस्ति. प्राचीनतमम् अस्ति. சம்ஸ்கிருத மொழியுடைய இலக்கணங்கள் பழமையானதாகவும் விசாலமாகவும் அதிகமாகவும் விளங்குகிறது. வெரி குட். அடுத்தது சத்வாரி வேதாக உபனிஷதः அஷ்டாதಶ புராணானி ஸ்மிருதயः இத்யேதே धार्मिक ग्रन्थाः अस्यामेव भाषायाम् उपनिबद्धा சந்தி. 4 வேதங்களும் உபனிஷத்களும் 18 புராணங்களும் சாஸ்திரங்களும் போன்ற தர்ம படைப்புகள் சம்ஸ்கிருத மொழியில் தான் படைக்கப்பட்டுள்ளது. வெரி குட். இத படிச்சிருக்கோம். संस्कृत भाषायामेव महर्षि वाल्मीकिना रामायणं व्यासेन सह महाभारतं च रचितमस्ति. மகர்ஷி வால்மீகியால் உருவாக்கப்பட்ட ராமாயணமும் வேதவியாசரால் மகாபாரதமும் சம்ஸ்கிருத மொழியில் தான் படைக்கப்பட்டுள்ளது. வெரி குட், வெரி குட். நல்லா படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். Thank you ஜி. யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல இது மாதிரி படிக்கிறதுக்கு? யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல? சரி. ஹலோ. சொல்லுங்க அண்ணா. நான் படிக்கவா? படிங்களேன். இத படிங்களேன். 8th ஒன் படிங்களேன். பாஷாஹ காளிதாசக பவபூதிகி பாணாக ஹிர்ஷகிய சார். ஹர்ஷக தண்டி பாரவிஹி இத்யாபிஹி கவிபிஹி சம்ஸ்கிருத பாஷ்யாம் அநேகானி நாடகானி மகாதவ்யானி ச
விரிஞ்சாதினி விரச்சி விரச்சிதானி. விரச்சிதானி. இங்க தமிழ்ல வந்து அதனுடைய அர்த்தம் இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. வாசகா காளிதாசகா. வாசக காளிதாசக பவபூதி பானக ஹர்ஷ தண்டி பாரவி போன்ற கவிஞர்களால் சமஸ்கிருத மொழியில் நிறைய நாடகங்கள் மகாகாவியம் காவியம் படைக்கப்பட்டுள்ளது. வெரி குட் வெரி குட், நல்லா படிச்சீங்க சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே ஜி. வெரி குட். இந்த பாசங்கிறது ஒரு கவியா ஜி? ஆமா ஆமா. ஓகே ஓகே, थैंक यू. வெரி குட். அடுத்து கீதம்மா இந்த 9th ஒன் படிக்க பார்க்கலாம். படிக்கிறேன். காளிதாசஸ்ய அபிஞான சாகுந்தலம் பவபூதேஹே உத்திர ராமச்சரிதம் பாஷஸ்ய ஸ்வப்னவாசவ பிராப்தம் பாணஸ்ய காதம்பரி விஷ்ணு சர்மா ச பஞ்சதந்திரம் உத்வேதாக அது என்ன பிரசித்தாக சத்னாக ரச்சனாக சம்ஸ்கிருத பாஷாயாமேவ உத்பத்யந்தே. காளிதாசः அபிஞான சாகுந்தலம் பவபூதிः உத்திர ராமச்சரிதம் பாஷः ஸ்வப்னவாசவ பிராப்தம் பாணः காதம்பரி விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரம் போன்ற கவிஞர்களால் சம்ஸ்கிருத மொழியில் நிறைய பிரசித்தமான காவியங்கள் படைக்கப்பட்டுள்ளது. வெரி குட், நல்லா படிச்சுக்கோங்க. வெரி குட், தேங்க்யூ ஜி. வெரி குட். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இப்ப நம்ம இங்க வாசிச்சோம் இல்லையா, இங்க வாசிச்ச இந்த குட்டி குட்டி பதங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலை, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். அத அந்தஹா அதஹா அலம் இதெல்லாம் எப்படி யூஸ் ஆக போகுது நம்ம பார்க்கலாம். சரியா?